ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு யோகத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது வரக்கூடிய மே 10ஆம் தேதி அன்னைக்கு 500 ஆண்டுகளுக்கு பிறகு அக்ஷய திருதி நாளில் லட்சுமி நாராயண ராஜயோகமானது உருவாதுங்க. இந்த உருவாகக்கூடிய ராஜயோகமானது புதத்திய யோகம் என்று சொல்லப்படும். இந்த மங்களகரமான யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடகராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொன்பொருள் சேர்க்கை மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய மிக சிறப்பான நாள் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி தாங்க. இந்த நன்னாளில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கையினால் உருவாகக்கூடிய யோகம் தான் இந்த லட்சுமி நாராயண யோகங்க. இந்த யோகமானது சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை அளிக்க இருக்குது. அந்த அதிர்ஷ்ட பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த யோகத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அக்ஷய திருதி மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. இந்த நாளில் ஏற்படக்கூடிய இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் மற்றும் புதகிருத்திய யோகமானது சில ராசினருக்கு பல வகையில் அற்புத பலன்களையும் தொழில் வியாபாரத்தில் மகத்தான வெற்றியும் அடையிற மாதிரி இருக்கும். வீட்டில் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஏற்பட போகுது. இந்த மாதிரியான யோக டைமில் அந்தந்த ராசிக்காரங்க கரெக்டாக உங்கள் ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் கடகராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்காரங்க இந்த லட்சுமி நாராயண யோகத்தினால என்ன மாதிரியான பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம். சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த லட்சுமி நாராயண யோகமானது சுப பலன்களை அள்ளி கொடுக்க இருக்குங்க. என்ன மாதிரியான சுப பலன்னு கேட்குறீங்களா? குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சியால் வீசும். குடும்ப ரீதியாக பல கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பமே வேணாம் வெறுத்திருப்பீங்க. அந்த நிலை இப்போ மாறப்போகுது. குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைத்திருக்காது. ஆனால் இந்த டைம் மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்களுக்கு ஒவ்வொருவரும் மதிப்பு கொடுப்பாங்க. அதுவும் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்காங்கள்ல, அவங்க உங்களுடைய பேச்சுக்கு அடிமையாக மாறுவாங்க. அந்த மாதிரியான அதிசயம் நடக்க போகுது. குடும்ப ரீதியாக இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுவதற்கு கூட இப்போ நீங்கள் சிறிய முயற்சி பண்ணாலும் சால்வ் ஆகும். நீங்கள் முயற்சியே பண்ணாமல் இருந்தாலும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை கூடும். நீங்கள் வெளிநாடுகளில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த வேலையிலேருந்து கொஞ்சம் பிரேக் கிடச்சி உங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். குடும்பமாக நீங்கள் வெளியூர் செஞ்சு வர்றதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அதாவது குடும்பமாக சுற்றுலா வெளியூர் செல்வது அதெல்லாம் பண்ணலாம். வெளியூர் மட்டும் கிடையாது, வெளிநாடு போன்ற எங்கே வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் நீங்கள் என்ன தேவைகள் இருக்கோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பூர்த்தி செய்யுங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இடையே இன்னும் பாண்டிங்கை ஸ்ட்ராங்காக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே செவி சாய்ப்பாங்க. யாருமே செவி சாய்க்காமல் இருக்க மாட்டாங்க. குழந்தைகள் கூட உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இப்படி ஒரு பயங்கரமான மாற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லட்சுமி நாராயண யோகத்தினால குடும்ப ரீதியாக உங்களுக்கு உருவாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்னும் என்னென்னலாம் பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. நிதி நிலைமை பற்றி பார்க்கும்போது நிதி நிலைமை பற்றி பேசினா முதலீடுகள் செய்கிறதன் மூலிமா பலனடைவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் முதலீடுகள் செய்து பலன் பெறாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த யோகத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ₹1 முதலீடு பண்ணிங்கன்னா அதில் ₹3 லாபம் எடுக்கிற மாதிரி தான் பலன் கிடைக்கும். அதனால் முதலீடுகள் தாராளமாக பண்ணுங்கள். நிதி நிலைமை பற்றி பார்க்கும்போது இப்போ நிதி நிலைமை உங்களுக்கு உயர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கடகராசிக்காரங்க நிதி நிலைமையில் பயங்கரமாக உயர்வதற்கு கண்டிப்பாக முதலீடு நிறைய செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. முதலீடு செய்கிறதன் மூலிமா பயனும் அடைவீங்க, வெற்றியும் பெறுவீங்க. நிதி நிலைமையில் இந்த மாதிரி முன்னேற்றம் இருக்கும்போது வரக்கூடிய பணத்தை சேமிக்க பாருங்கள்.
இப்போ நீங்கள் சேமிக்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் போடக்கூடிய அந்த ஒரு சிறிய இது வந்து பின்னாடி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அதனால் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையில் நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதை சேமிக்க பாருங்கள். எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயனை உங்களுக்கு ஈஸியாக அடைய செய்யும். அதுக்கப்புறம் சனிதேவனுடைய அருள் வந்து இந்த யோகத்தில் முழுசாக கிடைக்குங்க. சனிதேவனுடைய அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கிறதுனால உங்கள் எதிரிகள் கூட உங்கள் செயல்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அதனால் எதிரிகளை வந்து வீழ்ச்சி செய்வதற்கு இந்த யோகம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் எதிரிகள் வந்து அழிவாங்க. அவங்க இத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் சேர்த்து அழிய போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிசயம் இந்த யோக டைமில் உங்களுக்கு நடக்க போகுது. அதே போல் உங்கள் எதிரிகளாக இருக்கிறவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நண்பர்களாக ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்க உங்களை கவிழ்த்து விடுவதற்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பாமல் இருக்கிறது தான் நல்லது. மேலும் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தோல்வி அடைந்துடுவாங்க. அதனால் அவங்கள கண்டு இதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தீங்கன்னா இனி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படவே பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மையான செயல்கள் தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்து தீங்கு விளைக்கிற மாதிரிலாம் இருந்ததில் உடல் ரீதியாக அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாகும். ஸோ மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த யோகத்தில் அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பணியிடத்தில் கூட நீங்கள் நிறைய முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறிட்டிங்கனாவே இந்த யோகத்தில் இன்னும் நிறைய உச்சக்கட்டத்துக்கு போக முடியும். பணியிடத்தில் உங்கள் சக கலைஞர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுடைய நேரத்தை அதிகப்படுத்துவாங்க. இப்படி பாசிட்டிவாக பணியிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய விஷயம் நடக்கும். அந்த நிறைய விஷயம் நடக்கும்போதே அதற்கேற்ப நீங்கள் முன்னேறுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் கடகராசிக்காரங்க உங்களுக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யோகா டைமில் பரிகாரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தடைகள் விலக அரச மரத்தில் சனிக்கிழமை தோறும் தண்ணீர் ஊற்றி 4 முக தீபம் வந்து ஏற்றணும். மேலும் சனி பகவானுக்கு கருப்பு எல்லை சமர்ப்பித்து காலையிலையும் மாலையிலையும் ஓம் ஷன் சனக்ஷராய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த ஒரு பரிகாரத்தை இந்த யோகா டைமில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்று சொல்லப்படுது. இது கடகராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை இந்த யோகத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரம் ரொம்ப பெருமளவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்குங்க. வியாபாரத்தில் முதலீடுகள் வந்து தாராளமாக செல்லலாம். அதாவது வியாபாரத்தில் முதலீடுகள் வந்து நிறைய செய்து லாபங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம். பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் போது வியாபாரத்துக்காக போகும்போது உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ பாதுகாப்பாக இல்லைன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போங்க. அட் த சேம் டைம் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வியாபாரத்தில் நிறைய தோல்விகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தோல்விகள் வருது அப்படிங்கிறத கண்டு பயப்படாமல் அந்த தோல்வியை எப்படி சாதனையாக மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த மாதம் செயல்படுத்திங்கனாவே வியாபார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொண்டர்கள் கிட்டலாம் ரகசியங்களை ஷேர் பண்ண வேண்டாம். அவங்க ரொம்ப நெருங்கி தொண்டர், அவங்க எனக்கு உதவிதான் செய்வாங்க அப்படின்லாம் சொல்லி ஏமாற வேண்டாம். அந்த ஏமாற்றம் உங்களுக்கு பயங்கரமாக இந்த யோகத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஏமாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சாதனையை புரிஞ்சிடுங்க. ஆக மொத்தம் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு யோகம் என்று சொல்லலாம். இந்த யோகத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதற்கொண்டே எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த யோகா டைமில் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க. இந்த யோகா பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி கடகராசியாக இருந்தாலும் இந்த தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.